dear students. நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல மாடல் 8ல மீட் பண்றோம். ஸோ மாடல் 7ல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ் அதாவது மாடல் 7ல பார்த்துருந்தோம். கிராமர்ஸ் ரூல் அதாவது டிட்டர்மினன்ட் ரூலை யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். அதில் ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ரிசஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அந்த 2 கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்விங் using Gramer's rule solve the following simultaneous linear equations கொடுத்திருந்தேன். ஸோ அந்த லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்போ அதை சால்வ் பண்ணால் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் டெல்டா வேல்யூ என்ன, டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ், டெல்டா சஃபிக்ஸ் ஒய் இந்த 3 வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? டெல்டா வேல்யூ என்ன வந்தது? ஸோ டெல்டா வேல்யூ 10 வரணும். டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் வேல்யூ 20 வரணும். டெல்டா சஃபிக்ஸ் ஒய் வேல்யூ 0ன்னு வரணும். ஸோ அப்போ கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸ் வேல்யூ என்னென்ன ஆயிரும்? டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் பை டெல்டா தட் இஸ் 20/10 ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிரும் எக்ஸினுடைய வேல்யூ. ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும்? ஒய் வேல்யூ கிராமர்ஸ் ரூல் படி டெல்டா சஃபிக்ஸ் ஒய் பை டெல்டா தட் இஸ் 0/10 தட் இஸ் 0ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அதாவது 3 வேரியபிளில் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். கிராமர்ஸ் ரூல் படி சால்வ் பண்ணால் நீங்கள் 4 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டெல்டா, டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ், டெல்டா சஃபிக்ஸ் ஒய், டெல்டா சஃபிக்ஸ் ஜெட். அதாவது ஒரு 4 தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஸோ டெல்டா வேல்யூ 6 வரும், டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் 6, டெல்டா சஃபிக்ஸ் ஒய் 12 கிடைக்கும், டெல்டா சஃபிக்ஸ் ஜெட் 18 கிடைக்கும். அப்போ கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸ் வேல்யூ என்ன வரும் உனக்கு? டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் பை டெல்டா, அப்போ 6/6 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒய் வேல்யூ 2ன்னு கிடைக்கும், ஜெட் வேல்யூ 3ன்னு கிடைக்கும். ஸோ ஒருக்க வெரிஃபை பண்ணுங்க. ஆன்சர் இது வரலைன்னா எங்கன்னா தப்பு விட்டுருக்கோங்கிறத நீ ஒருக்க கோத்ரூ பண்ணி பாரு. கோத்ரூ பண்ணி பார்த்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் அதாவது இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் லேசாக உங்களுக்கு அவுட்லைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிளாஸ் மேட்ரிசஸ் பற்றி ஆரம்பிக்கிறோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக அதை ஒருக்க நம்ம ரீகலெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து அதிலிருந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், அதில் சிங்குலர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்காக இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மேட்ரிசஸ்னுடைய டெஃபினேஷன் நம்ம பார்த்துருந்தோம். மேட்ரிக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்துருந்தோம். இட் இஸ் ஜஸ்ட் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in row and column within square bracket or parenthesis பார்த்திருந்தோம். முக்கியமானது இது. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி parenthesis இல்லைன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கணும். ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸா இருக்கும் மேட்ரிக்ஸ். ரைட்டா? இதுக்கு வேல்யூ இருக்காது மேட்ரிக்ஸுக்கு. அதே இது டிட்டர்மினன்ட்னா இட் இஸ் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் வெர்டிக்கல் பார்ஸ். அதை சிம்பிளிஃபை பண்ணலாம், வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்திருந்தோம். ஸோ ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எம் ரோஸ் என் காலம்ஸ் இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டரை m/n சொல்லுவோம். மேட்ரிக்ஸை ஜென்ரலாக கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம். அதை திரும்ப ஒருக்க நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு இங்க நான் கொடுத்திருக்கேன். நான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் m rows and n columns, ஏன்னா ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். m rows and n columns இருந்தனா அந்த மேட்ரிக்ஸ் ஏவை எப்படி எழுதுறோம்னா aij m/n. அதாவது ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் i. இந்த ஐங்கிறது எதை டினோட் பண்ணோம்? ரோ. ரோ எத்தனை ரோ இருக்கு? 1ல இருந்து m rows இருக்கு. செகண்ட் சஃபிக்ஸ் j, அது எத்தனை இருக்கு? காலம் எத்தனை இருக்கு? n காலம்ஸ் இருக்கு. அப்ப ஜேங்கிறது 1ல இருந்து n வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். ஜென்ரல் ஃபார்ம் மேட்ரிக்ஸே இந்த மாதிரி எழுதலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுல மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு?
m rows இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? காலம் வந்து n columns இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா m into n எலிமெண்ட்ஸ் இருக்கும். mn எலிமெண்ட்ஸை நம்ம m rows n columnsல இப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுனா that is called a matrix. ரைட்டா? ஸோ அடுத்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல முதல் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை முதல் கொடுத்திருக்கேன் நான். ரோ மேட்ரிக்ஸ். ரைட்டா? ஸோ a matrix having only one row. ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும், சிங்கிள் ரோ தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை நாச்சும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ a matrix having only one row and any number of columns is called a row matrix. ஸோ எக்ஸாம்பிளை வச்சு நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பேராந்தசிஸ்குள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ரோ இருக்கு, காலம் எத்தனை இருக்கு? 1 2 3. அப்ப இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3, ஒரு ரோ 3 காலம். அதனால இதை ரோ மேட்ரிக்ஸ் சொல்றோம். ஸோ காலம் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? காலம் மேட்ரிக்ஸ்னா a matrix having only one column and any number of rows is called a column matrix. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சோ ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ரோஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3. அப்ப இது ஒரு காலம் மேட்ரிக்ஸ். இந்த காலம் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 ரோ இருக்கு, ஒரு காலம். அப்ப 3/1. இதனுடைய ஆர்டர் வந்து 3/1 சொல்ல தெரியணும். ரைட்டா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா a matrix which has number of rows and number of columns equal ஆ இருக்கும். a matrix which has equal number of rows and columns is called a square matrix. ரைட்டா? ஸோ அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்றோம். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்றோம்? it is a square matrix of order 2. ரைட்டா? இந்த மேட்ரிக்ஸ் பிங்கிறது என்னுடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/3 சொல்லலாம், 3/3 சொல்லலாம். இல்லைன்னா it is a square matrix of order 3. 3 ரோ 3 காலம் இருக்கு. ஸோ அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நல் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ நல் மேட்ரிக்ஸ், நல்னா ஜீரோன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ, ஒரு மேட்ரிக்ஸ்ல எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்றோம்? we call it as null matrix or zero matrix. அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா இங்க பிக் ஓ நான் போட்டிருக்கேன். பிக் ஓ, திஸ் இஸ் கால்ட் பிக் ஓ. கேபிட்டல் ஓன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜீரோ மேட்ரிக்ஸ். இதனுடைய ஆர்டர் 3. ஆர்டர் 3ங்கும் போது மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 9 எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ். அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா a square matrix diagonal matrix இருக்கணும்னா அது square matrix இருக்கணும், ரெக்டாங்குலரா இருக்கக்கூடாது. So every diagonal matrix is a square matrix. So a square matrix with all the elements equal to 0 except those in the leading diagonal is called a diagonal matrix. ரைட்டா? லீடிங் டயகனல்னா இதான் லீடிங் டயகனல் சொல்றோம், மெயின் டயகனல் சொல்லலாம். அதாவது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் இது வந்து ஆர்டர் 3. இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இதுல மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா இதான் 7 தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட்னா 1. இந்த 7ஐயும் 1ஐயும் கனெக்ட் பண்ற ஒரு டயகனல் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் மெயின் டயகனல் இல்லைன்னா லீடிங் டயகனல் சொல்றோம். இந்த எலிமெண்ட்ல வந்து என்ன இருக்கணும், என்ன இருக்கலாம், நான் ஜீரோவா இருக்கு. ஆனா மற்ற எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, மெயின் டயகனல் தவிர்த்து மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கு. இப்படி இருந்தா this type of matrix is called diagonal matrix. ரைட்டா? அடுத்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்றோம். யூனிட் ஐடென்டிட்டி அப்படின்னா 1, யூனிட்னா 1. ஸோ அப்ப ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸினுடைய டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் a square matrix. So it is very important. அதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். யூனிட் மேட்ரிக்ஸ்னா it is a square matrix in which the diagonal elements are all 1. பாத்தீங்கன்னா தெரியும் diagonal elements தான் diagonal elements எல்லாம் ஒண்ணா இருக்கு,
மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கு. டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருந்தது. யூனிட் மேட்ரிக்ஸ்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கணும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் 1 பாருங்களேன். இது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. யூனிட் மேட்ரிக்ஸை வந்து எப்பயுமே நோட்டேஷன்ல ஐ சஃபிக்ஸ் 2ன்னு சொல்றோம், ஐன்னு சொல்லுவோம். ஐ சஃபிக்ஸ் 2னா என்ன அர்த்தம்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ 2 ரோ 2 காலம் இருக்கணும். மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 1 இருக்கணும், மற்ற 2 எலிமெண்ட் ஜீரோவா இருக்கும். இது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்ப மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்களா எல்லாமே 1 இருக்கு, மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஜீரோவா இருக்கு. சோ இது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு அர்த்தம். ரைட்டா? சோ அடுத்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். சோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்ன? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி அப்படிம்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல ரோவா ஃபுல்லா காலமா எழுதுங்க, இல்லைன்னா காலத்தை ஃபுல்லா ரோவா எழுதுங்க. கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் என்னது? டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அதை எப்படி டினோட் பண்றோம்னா மேட்ரிக்ஸ் ஏ கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏ டு தி பவர் டீன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அப்ப if the rows and columns of a matrix are interchanged, then the resultant matrix is called the transpose of the given matrix. It is denoted by a to the power t. அதாவது டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஆர்டர் 3ல இருக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதனுடைய டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஒன்னு இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா எழுதுங்க. இது செகண்ட் ரோ 671 செகண்ட் ரோ, அதை செகண்ட் காலமா எழுதுங்க. இது தேர்ட் ரோ 982 வந்து தேர்ட் ரோ எலிமெண்ட், அதை தேர்ட் காலமா எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதுங்க, செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவா எழுதுங்க, தேர்ட் காலத்தை தேர்ட் ரோவா எழுதுங்க, எப்படின்னாச்சும் சொல்லலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, மேட்ரிக்ஸ் பி கொடுத்துருக்கேன். இது செகண்ட் ஆர்டர்ல இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் பி கரஸ்பாண்டிங்கா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 3 2 ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதிட்டேன், செகண்ட் காலம் 5 8 செகண்ட் ரோவா எழுதிட்டேன். இது டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி. அப்ப டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா ஜஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல ரோல எலிமெண்ட்ஸ் எல்லாம் காலமா எழுதுனீங்கன்னா கிடைக்கக்கூடியது டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிங்குலர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கொயரா இருக்கணும். A square matrix A is called a singular matrix if determinant of A equal to 0. கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே டிட்டர்மினன்ட்னா என்னன்னு தெரியும், ரைட்டா? ஸோ அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா வேல்யூ கிடைக்கும், மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ இருக்காது. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா that matrix is called a singular matrix. Suppose அந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன நம்ம சொல்றோம்? இட் இஸ் கால்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் டு 0னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். புரியுதா? ஸோ இதுதான் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன், சிங்குலர் மேட்ரிக்ஸை ஃபேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஸோ தட் த மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், பேராந்திசிஸ்குள்ள எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கு, ரைட்டா? ரைட். ஸோ இது சிங்குலர்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? நீங்க முத கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுங்க. ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு த கிவன் மேட்ரிக்ஸ். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன டெஃபினிஷன் பார்த்திருக்கோம்? சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் ஏ கரஸ்பாண்டிங்கா நீங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா டிட்டர்மினன்ட்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் வெர்டிகல் பார்ஸ், ரைட்டா? சோ அப்ப ஏங்கிறது
arrangement of elements between parentheses. இப்ப determinant of A கண்டுபிடிங்க. determinant of A னா vertical bars குள்ள இந்த elements எழுதுங்க. இது matrix A, இதை simplify பண்ண முடியாது. இது determinant A, determinant value கண்டுபிடிக்கிறோம். இதை simplify பண்ணலாம். simplify பண்ணீங்கன்னா உனக்கு வேல்யூ கிடைக்கும். உனக்கு எப்படி simplify பண்ணணும்னு தெரியும் third order determinant. so first row படி நான் expand பண்றேன். அப்ப plus minus plus. அப்ப என்ன வரும் 1 into இதனுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ். அப்ப பிளஸ் 1 இன்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து 3ங்கிற எலிமெண்ட் ப்ராப்பர் சைன் மைனஸ். அப்ப மைனஸ் 3 இன்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து 4ங்கிற எலிமெண்ட் ப்ராப்பர் சைன் பிளஸ். அப்ப பிளஸ் 4 இன்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். இந்த செகண்ட் ஆர்டர்லாம் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்களேன். வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்ப மேட்ரிக்ஸ் ஏ கரஸ்பாண்டிங்கா நான் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஹென்ஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ செகண்ட் ப்ராப்ளத்துல பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் so that the matrix is singular. ரைட்டா? ஸோ எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் சிங்குலரா இருக்கும் போதுன்னு கேட்குறாங்க. அப்போ சிங்குலருடைய டெஃபினிஷன் என்ன? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை முதல் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஏ ஈக்குவல் டு த கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. இப்போ லெட் என்ன அசியூம் பண்றேன்? எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன அசியூம் பண்றோம்னு பாருங்க. லெட் த மேட்ரிக்ஸ் ஏ பி சிங்குலர்னு எடுத்துக்கிறேன். சிங்குலர்னா என்ன? determinant of A equal to 0ன்னு அர்த்தம். அதான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதான் மேட்ரிக்ஸ் A. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் a சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை சிங்குலர்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஸோ அப்ப இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா m டைம்ஸ் ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். இதனுடைய ப்ராப்பர் சைன் என்ன? முத பிளஸ் மைனஸ் பிளஸ். ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்ப m டைம்ஸ் ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து மைனஸ், ஏன்னா ப்ராப்பர் சைன் மேல எங்க என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். மைனஸ் எலிமெண்ட் வந்து -2. அப்ப மைனஸ் ஆஃப் -2 இன்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து இதனுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ். எலிமெண்ட் -2 இருக்கு. ஸோ அப்ப பிளஸ் -2 மல்டிப்ளைட் பை ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன்ல தப்பு விட்டுறக்கூடாது. தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன்ல. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. செகண்ட் ஆர்டரை சிம்பிளிஃபை பண்ணுங்க. தட் இஸ் m டைம்ஸ் 8 plus 6 minus of -2 is +2. ஸோ +2 டைம்ஸ் -2 -10. அடுத்து பிளஸ் ஆஃப் -2 is -2. ஸோ -2 டைம்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 3 -20 ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் அதர் டயகனல் எலிமெண்ட். ரைட்டா? ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எம்னுடைய வேல்யூ உனக்கு கிடைச்சிரும். எம்னுடைய வேல்யூ கிடைச்சிரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் எம் கிடைக்கும். அதாவது 14m minus 24 plus 34 equal to 0. ஸோ அப்போ 14m plus 10 equal to 0ன்னு கிடைக்கும். Hence 14m equal to -10. அப்போ m வேல்யூ என்னன்னு கிடைக்கும் உங்களுக்கு? m equal to -10 by 14. That is m equal to -5 by 7. ஸோ அப்போ இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகணும்னா m வேல்யூ என்னன்னு இருக்கணும்? -5 by 7 இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? ஸோ நமக்கு ஏற்கனவே கோஃபேக்டர் எலிமெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்கா நம்மளால ஒவ்வொரு எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கா கோஃபேக்டர் எலிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா அதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ரைட்டா? ஸோ லெட் ஏ பி எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n.
let aij be an element in the ith row and jth column. ரைட்டா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏஐஜேன்னு இருக்கும். அதுக்கு மைனர் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். மைனர் ஆஃப் ஏஐஜேனா என்ன பண்ணும்? அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ காலத்தை டெலீட் பண்ணி ஒரு மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோம்னா அது என்னது? மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? எம்ஐஜேன்னு டினோட் பண்ணுவோம். ரைட்டா? அடுத்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். The cofactor of an element aij is the minor with proper sign and it is denoted by capital Aij. So இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. மைனர்ல என்ன? ஒவ்வொரு எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கா மைனர் கண்டுபிடிக்க முடியும், ஒவ்வொரு எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கா கோஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்திருக்கோம். ரூல் வந்து இதுதான். கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜேனா it is denoted as capital Aij equal to minor with proper sign. So இதெல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கோஃபேக்டர். ரைட்டா? இப்ப என்ன பண்றோம்னு பாருங்களேன். The matrix formed by the corresponding cofactor elements of the elements aij of the matrix A is called the cofactor matrix. அப்ப மேட்ரிக்ஸ் A இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இங்க மேட்ரிக்ஸ் A வந்து தேர்ட் ஆர்டர்ல கொடுத்திருக்கேன். இதெல்லாம் aij. மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 9 எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங்கா என்ன கண்டுபிடிக்க முடியும்? கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். 9 கோஃபேக்டர் எலிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். A11 அப்படிங்கிற எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கா கோஃபேக்டர் எலிமெண்ட் என்ன இருக்கும்? கேபிட்டல் A11 சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு கோஃபேக்டர் என்ன இருக்கும்? கேபிட்டல் A12. இதுக்கு கோஃபேக்டர் என்னது? கேபிட்டல் A13. இப்படியே 9 எலிமெண்ட்ஸ்க்கும் கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா நீ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா that is called cofactor matrix. இது மேட்ரிக்ஸ் A. அப்ப கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏனா தென் கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த எலிமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்கல்ல, அந்த கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் எழுதிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குதா? இந்த மேட்ரிக்ஸ் தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். So the matrix formed by the corresponding cofactor elements of the elements aij of a matrix A is called the cofactor matrix and it is denoted by cofactor of A. So இது மேட்ரிக்ஸ் A, இது கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் A. சோ இதெல்லாம் கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட் ஒவ்வொன்னுடைய கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ். ரைட்டா? ரைட். சோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்னா என்ன, இல்லனா அட்ஜுகேட் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரியும். ரைட்டா? So the transpose of the cofactor matrix is called the adjoint matrix இல்லனா adjugate matrix. அதை எப்படி டினோட் பண்றோம்னா adj A. இது மேட்ரிக்ஸ் A கொடுத்திருப்பாங்க. adj Aங்கிறது என்னது? மேட்ரிக்ஸ் A கரஸ்பாண்டிங்கா கண்டுபிடிச்ச ஒரு adjoint matrix. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? transpose of the cofactor matrix. So formula இது adj A equal to cofactor of A transpose. உங்களுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அது கரஸ்பாண்டிங்கா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா கிடைக்கக்கூடியது அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். ரைட்டா? ரைட். ஓகே. சோ இப்போ நம்ம இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் வருவோம். சோ லெட் A be a நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எப்ப கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மேட்ரிக்ஸ் முத ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் பாருங்களேன், அது நான் சிங்குலராவா இருக்கணும். நான் சிங்குலர்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? சோ அப்ப இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் டெஃபினிஷனை கிளியரா ரீட் பண்ணி பாருங்க. Let A be a non-singular square matrix if there exists a square matrix B. இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் A க்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு மேட்ரிக்ஸ் B கண்டுபிடிக்க முடியணும். அந்த Bங்கிற மேட்ரிக்ஸையும் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் Aயையும் நான் மல்டிப்ளை பண்றேன். This is matrix multiplication. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. எப்ப ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய நம்பர் ஆஃப் ரோஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருந்தா தான் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். அப்ப ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா
அதுக்கு கரஸ்பாண்டிங்கா பின்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க தேர் எக்ஸிஸ்ட். அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். So if there exists a square matrix B such that A into B equal to B into A equal to I இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றோம், ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நேரம் ஏபி எக்ஸிஸ்ட் ஆகும், பிஏ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆனா இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஏங்கிற கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்கா பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணேன்னா ரெண்டையும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? யூனிட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா, அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்றோம்? வேற ஐ இஸ் த யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர் அஸ் தட் ஆஃப் ஏ. அப்படி இருந்ததுன்னா இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? பி இஸ் தென் பி இஸ் கால்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்னா எப்படி எழுதணும்னா மேட்ரிக்ஸ் ஏ போட்டு மேல ரைஸ் பண்ணி பவர் -1 எழுதணும். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் சொல்லணும். ஸோ இது வந்து ஏ இன்வர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏ டு தி பவர் -1 மேட்ரிக்ஸ் ஏ, இந்த -1 மேல ரைஸ் பண்ணி எழுதணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்றோம். ஸோ இதை ஒரு ஃபார்முலா கணக்கா ஒன்று நான் கொடுக்குறோம் பாருங்க. திஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை யூசிங் தி ஃபார்முலா. ஸோ ஏ இன்வர்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா அதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது உனக்கு எப்படின்னு தெரியும், ரைட்டா? அந்த அட்ஜாயின் மேட்ரிக்ஸை எதால டிவைட் பண்ணிருக்க? ஒவ்வொரு எலிமெண்ட் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூவால டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ், ரைட்டா? அப்ப ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ, ரைட்டா? ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கணும். இஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் சிங்குலர் தென் தேர் இஸ் நோ இன்வர்ஸ் ஃபார் த மேட்ரிக்ஸ் ஏ. சிங்குலரா இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 ஆயிரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 ஆயிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0னா டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் வேணும்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும், ரைட்டா? ஸோ இதான் இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸுடைய டெஃபினிஷன். இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான், ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ சின்ன கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இதை நீங்க ஷார்ட் கொஸ்டின் தான் இது, நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். செக் வெதர் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், இது தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தேர்ட் ஆர்டர். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னா இட் இஸ் சிங்குலர். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா இட் இஸ் நான் சிங்குலர், ரைட்டா? நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. கேன் தி இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட்? இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து செகண்ட் ஆர்டர், இதுக்கு இன்வர்ஸ் இருக்குமா? இன்வர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருந்தோம்? டெஃபினிஷன்ல இன்வர்ஸ்னா மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? நான் சிங்குலரா இருக்கணும். ஸோ செக் பண்ணி பாருங்க, ரைட்டா? ரைட், ஓகே. நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இதனுடைய சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா மேட்ரிக்ஸஸ்னா என்ன, சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறது மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி ஒரு செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா உனக்கு இன்னும் கிளியரா இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸை பத்தி நீ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவார், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் மாடல்ல இதை பார்ப்போம். நான் கொடுத்த சம்ஸை நீங்க ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க, ரைட்டா? ரைட், ஓகே, தேங்க்யூ.